இதே கடப்பாரை இதே மண்வெட்டியோட இந்த ஆட்சி பிஜேபியை தூக்கி போடணும். வேற வழி இல்லை. அவங்க நியாயமான முறையில் ஆட்சிக்கு வந்தவர்கள் அல்ல. 2014 இருந்து 19 ஐயா ராகுல் காந்தி தான் வருவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 24 எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவன் ஆட்டோவில் மீட்டர் சூடு வைக்கிற மாதிரி வச்சிருக்கான். பயங்கர ஆட்டோ வச்சிருக்கான். பிஜேபி ஆட்டோ மீட்டருக்கு இங்கேயும் இப்போ விளையாட்டா இல்லை. இங்கே பாருங்க, அந்த மோடி மஸ்தா வேலை மாதிரி அங்கேயே அத்தனை பேர், இங்கே இத்தனை இந்த கூட்டம், இதோ சிறும அமித்ஷா வருகிறார், அதெல்லாம் சும்மா. அதாவது அவங்க நிஜமாவே ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி, கடைசியில் இத்தனை பேர் ஜெயிச்ச மாதிரி வில்லத்தன சினிமாவில் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த படத்தை வச்சும் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அரசியலுக்குள்ள ஒரே கல்லில் 5 மாங்காய் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்ப கடைசியா இருந்தது இந்த சென்சார் துறை. அதையும் அவன் சோழனா பேர்ல தூக்கி போட்டுக்கிட்டான். ஒண்ணுமே இருக்காது. கடைசி நாயர் கடை பொட்டி கடை வரைக்கும் வந்துடுவாங்க. எல்லாத்தையும் அவங்க ஆளா மாத்திட்டு இருப்பாங்க. போராட்டம் தான் வாழ்க்கை. நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். நம்ம தலைவர்கள் எல்லாம் ஜெயிலில் இப்ப வீட்டு சாப்பாட்டோட நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் ஃபேன் போட்டாங்க, எல்லா வசதியும் இருக்கு. சேலம் செல்லாச்சிகளுக்கு இந்த மோதி ஏத்து போயில 8 வேலைச்சாலை ஏத்து நான் போயிருக்கேன். அங்க போகையில நைட்டு ஒரு கிளாஸ் பாலெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். வீட்டில் பொண்டாட்டியோட கொடுத்ததில்லை. அதனால நீங்க போராட்டத்துக்கு தயங்காதீங்க.